ஓ மை காட், இத பாருங்க இந்த ஓவியத்தை. ஏன் நான் இப்படி ஒரு ஓவியம் வரையறதுக்கு என்ன காரணம்? இந்த ஓவியம் வரையறது வெளியில வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கிராமிய முறை மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்க வந்து வெஸ்டர்ன் இதுவும் இருக்கு. நிறைய பேர் இதுல நம்பிக்கை துரோகம் செய்தினோம். இந்த வீடு கட்டுறதுக்கு உதவி செய்தாக்கள்லயே நிறைய பேர் வந்து இதுகளுக்கு பக்கத்துல எரிச்சல் பொறாமைன்றதுங்கிற ஆகல நான் ரொம்பவே இருக்கு. இந்த வீடு மூலம் தான் புரிஞ்சு கொண்டு அங்க பாருங்க அண்ணாண்ட காவலாக்கள் கிடைக்குமா? அங்க ஏர்போர்ட்லயே வந்து மாற்றங்கள் முந்தைய மாதிரி ஆக்கிரியல் எல்லாம் பெருசாயிருக்கு இல்லையா? சிம்பிளா வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு, வேற நாடுல போற மாதிரி. பெரிய கெடுபிடிகள் இல்லை. அம்மா அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ணாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்க போன காணொலியில அண்ணாவை பார்த்திருப்பீங்க. எங்கட கடைக்கு என்னன்னு சொல்றது, திடீரென்று ஒரு சுவிஸ்ல இருந்து எங்கட கடைக்கு வந்து ஒரு குலுக்கல் சீட்டுல வந்து ஒரு அண்ணாக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அண்ணா தான். அப்ப ஏற்கனவே அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணா வந்து இன்றைக்கு புது வருஷத்தை முன்னிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அழைப்புதல் தந்தவர். அப்ப சரியான்ட்டு நாங்க அப்படியே வந்து நாங்கள் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு ஷொக்கா போயிட்டு அவ்வளவு அதிர்ச்சியாம போயிட்டு. ஏன்னு கேளுங்களேன், ஏனண்டா இந்த வழியெல்லாம் அடிக்கடி போய் வருவேன். போய் வரும்போது இந்த மனைவிட்ட கேட்பேன், யாரடி இப்படி ஒரு வீடு யார் கட்டி இருக்கிறது? இப்ப இப்படி கன வீடுகள் பார்த்திருக்கேன், இல்ல மேல்மாடி வீடு பார்த்திருக்கேன். நான் சொல்றது இந்த டிசைன் இருக்குல்லோ, இப்ப நீங்க காணொலியில வடிவா பாப்பீங்க, நான் அப்படியே போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முற்று முழுதாக என்னன்னு சொல்ற கிராமிய, அது என்னத்துக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க இருக்கா? இது எங்கட இந்த சொற்புடிக்கு வந்து விவசாய கிராமம் தானே. அப்ப விவசாயிന്റെ படம் உண்டு. இது இந்த என்ன நாம் தமிழர் கட்சியின் அவங்கட இது வந்து விவசாயிന്റെ படம் தான். அப்ப அப்படி ஒண்ணு எல்லாருக்கும் வேண்டு யோசிச்சேன். அது ஒரு எங்கட ஒரு உறவினர் தான் நான் வந்து அங்கால இருக்கிறது. அது தெரிந்தானே எங்க நாட்டுல சவாரி இது இப்போ எங்க நாட்டுல ஒரு பண்பாடு பாரம்பரியத்தை ஒரு வெளிப்படுத்துற முகமாக கொண்டு எங்கட அப்பா ஓடுனது. அவங்களோட அப்பா முந்தி நான் சின்ன இருக்க அதை வச்சிருந்தது. அது ஒரு ஞாபகம் அப்பாண்ட இதா இருக்கட்டுக்கு. அதை விட அது கிராமத்தோட சேர்ந்த ஒரு இதுதானே. அதாவது ஒன்று அப்பாண்ட ஞாபகம், மற்றது வந்து எங்கண்ட கிராமிய பண்பாட்டை அப்படியே இப்போ கொண்டு வரணும். அப்ப அதை நான் சொல்ல அவர் படையாத இதுன்றது நல்லா வந்துருக்கு. ஓகே, இந்த படத்தாதான் இப்ப அவங்க எல்லாரும் வீட்டை வித்தியாசம் பாக்கணும். யாரா இப்படி ஒரு வீட்டை கட்டிருக்கிற பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உள்ளுக்கு இல்ல. சும்மா இந்த படம் தான் ஃபேமஸ் ஆயிருக்கொள்ளி அங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல. வீட்டை விளம்பரம் பண்ற அளவுக்கு பெருசா இல்ல. எனக்கு வந்து அம்மாண்ட பேர் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவா தானே. ஓகே, இது அம்மா. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா சூனா இராசமணி என்று இருக்கிறது அம்மா. அது வந்து அக்கா. அப்ப அக்காக்கு பேர் வந்து அற்புத நாயகி. என்னத்துக்கு அம்மாண்ட பேர் மக்காண்ட பேரும் அப்படி போட்டு நீங்க? அம்மாண்ட பேர் தான் வைக்கிறேன் வச்ச ரெண்டு இருந்தது. அக்காவும் எங்களை விட்டு தவறிட்டா. அப்ப அக்கா தான் இந்த இடத்தை எனக்கு தந்தா கட்டுறதுக்கு ஒழுங்கு பண்ணி விட்டவா. அதுக்கான ஞாபகத்துக்காக நான் அற்புத மணி சரியா வந்து. சரி சரி சரி, ஓகே. இருளுது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருளுது, அண்ணாக்கு டைமும் இல்ல. பாத்தீங்கன்னா இந்த இதுல வெளியில பாத்தீங்கன்னா இது என்ன மரம்னா? தேக்கு. தேக்கு மரத்துல பாத்தீங்கன்னா டிசைன் கரண்டால சும்மா ஒரு சின்ன சும்மா புது பெரியதுக்காக சும்மா போட்டு இருக்கு. இங்கால அந்த பூக்கண்டு சுத்தி வேற இப்படி இந்த நீட்டுக்கு தொங்கல, இங்கால நீட்டுக்கு தொங்கலுக்கு பூக்கண்டு வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அண்ணா? இது வந்து பூங்கண்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு முன்னால வச்சா வடிவு தானே. அதை விட அம்மா அந்த கோயில்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு கூட. கோயில்கள் சென்னறி அங்க எங்கட கோயில்களுக்கே பூக்கள் அதை கொண்டு நடுவலும் போவா. நான் கோயிலுக்கு பெருசா போவாட்டாலும் ஜனம் வந்து ஆஞ்சு கொண்டு கோயிலுக்கு கொண்டு கொடுக்குகள். அப்ப அது புண்ணியமா இருக்கட்டுக்கு. அவற்றை வந்து ஒரு முன்னுதாரணம் தான். இப்படி ஒவ்வொரு தரம் வீடுகள்ல செய்தீங்கன்னா ரோட்டு அதுல எல்லாம் நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும், இதாக இருக்கும் தானே. இது கண்டவாட்டுக்கு வீட்டுக்கு முன்னால குப்பைகளையும் கஞ்சலைகளையும் போட்டு நீட்டா வச்சிருந்தா வடிவு தான். ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அதை யோசிச்சேன். அதோட பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல எங்க வீட்டை இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் பாக்குறேன் இந்த கடதாசி மரத்தை. நல்லா இருக்குல்ல? இல்ல இது கடதாசி ரோயான் இப்ப மோகன் பிலான்னு சொல்லி நம்ம எங்கட காலத்துல கடதாசி ரோயான் தான் சொன்னது. இப்ப என்ன சொல்லி மோகன் பிலான்னு சொல்லி நம்ம கலர் கலரா வச்சிருக்கிறேன்.
வந்து இது வந்து மதிலுக்கு வச்சா இது கொஞ்சம் பாதுகாப்பு. இதுகளுக்கு கண்டபடி ஆகல் உள்ளோட மாட்டேன் முள்ளுகள் இருக்கு உள்ளாயம் இருக்கு. இந்நேரம் பூவா ஒரு வடிவா இருக்கு. அங்காலே வந்து வேற வேற கலர்ல வச்சிருக்கோம். அங்காலே அதெல்லாம் இதாண்டாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் வீட்டை மறைக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதை வெட்டிட்டேன். ரைட் ரைட் ரைட். என்ன பூ எல்லாம் வந்து மற்றாக்களுக்கு பிரியோசனப்பட்டுக்கிட்டு தான் விடியல வந்து இதை ஆஞ்சு கொஞ்சம் அங்காலையெல்லாம் வேற கலர் வடிவுதான். இப்ப நான் சுவிஸ்ல இருந்ததால எனக்கு தெரியும். அதாவது வெள்ளக்காரங்கள் வந்து இந்த சின்ன இப்ப அவங்களுக்கு முன்னால நான் இந்த இந்த இதுல இருந்து இப்படி ஒரு பூவை பிடிங்கினால் சரி என்னண்டா அவன் அவ்வளவுத்துக்கு வந்து அதை நேசிக்கிறான். அவ்வளவுத்துக்கு அவங்க அந்த அதான் அந்த நாடு இப்பவும் அது ஒரு என்ன சொல்றது அப்படி இருக்கிறது காரணம். நான் வெளிப்படுவேன் ஆப்பிள் வாங்கியா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பூ வாங்கியா அது பெரிய பிரச்சனை எடுப்பாங்க. அந்த பூங்கொண்டே அப்ப உள்ளுக்க போய் பாப்போமா இருக்கா வாங்க அப்படியே உள்ளுக்க போவோம். ஓகே வீட்டுக்கு போவோம் வாங்க. ஓ உள்ளுக்க வாங்க. உள்ளுக்க பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உள்ளுக்க பாத்தீங்களா எப்படி சொல்றது. ஓ மை காட். வெளியில வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிராமிய முறை மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்க வந்து வெஸ்டர்ன் இதுவும் இருக்கு. எல்லாம் சுத்தி அடிச்சு பார்த்து கொண்டு வருவினோம். என்னுடைய காவல் அங்க பாருங்க அண்ணாண்ட காவல் ஆக்கள் கிடைக்குமா அண்ணன் காவலாளியால இது சும்மா பாருங்க அங்க நின்று வந்தா சொல்ல மாட்டேன் அண்ணா கவி விட்டுருவோம். இல்ல 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 நான் நின்று அவனுக்கு செய்ய மாட்டேன். இங்க பாருங்க இதுதான். ஓ இது வந்து இந்த வெக்கைக்கு செம்மையா இருக்கு. இருக்கலாம் போல வார கொஞ்ச நாளாவது இனி கடல் சைட்டு அங்க இங்க போய் நினைக்கிறது நேரங்கள் காணும். வீட்டிலேயே எல்லாத்தையும் ஒரு அளவு வசதிப்படுத்தி இருக்கு. 4 பேர் இதுல 4 பேமானா இது ஒரு ஆள் அந்த அதுல கொஞ்சம் மூடுறமா இருக்கு. கூடியதான். ஓ செம்மையா இருக்கு. அங்கால அப்படியே அங்கால பாருங்க டோல்பின் எப்படி இருக்கு. ரசிச்சு செய்திருக்கிறீங்களா என்ன ஒவ்வொன்றையும். இப்ப சும்மா இதெல்லாம் வந்து அப்படியே பிளேனா விட்டுருக்கலாம். ஆனா நீங்கள் அதை வந்து ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இவ்வளவு இதுக்கு குளிக்கல ஒரு கடல் சைட். ரைட் 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 ரைட். இங்க இருந்து பாக்கும்போது நான் கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீலிங் வர மாதிரி அந்த கண்டல ரைட் 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 ரைட். வந்து இதுல வேறவாசி வந்து வெயில் நேரம் வெயில் வந்து அதுல போய் இருந்து ஒரு சாஞ்சு கொண்டு அப்படியே கஃபே கூல் ட்ரிங்க்ஸ் வெளிநாடு உள்நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலப்பை எல்லாம் அதுதான் அதான் சொன்னேன். ஒரு பக்கம் வெஸ்டர்ன் ஒரு பக்கம் எங்கட கிராமம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணின ஒரு ஸ்டைல் மாதிரி. என்ன ஓ மை காட். இத பாருங்க இந்த ஓவியத்தை. ஏன்னா இப்படி ஒரு ஓவியம் வரையறதுக்கு என்ன காரணம்? இந்த ஓவியம் வரையறதுக்கு வந்து கிராமங்கள்ல இப்ப ஒரு காலங்கள்ல இப்படித்தான் இருந்தது. இப்ப வேற சில இடங்கள்ல போனா அந்த பாரம்பரியங்களை தான் இருந்தது. இதுகளெல்லாம் அந்த இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய டெலிபோன்ல வச்சிருக்கிறதுலயே பெரிய அந்த எங்கட பாரம்பரியம் பெரியாத்தையான இப்ப அந்த உடல்ல இடிக்கிற அதெல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. நீங்க பாருங்க அம்மி அதுகளெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சுலாகு அதுகளெல்லாம் வந்து இல்லாம போயிட்டு. ஆமா 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 ஆமா. இங்க அம்மி சுலாகு முந்தி பாவச்செல்லாம் ஒரு காலங்கள்ல இப்படி இருந்ததை வெள்ளக்காரன் இப்ப அவங்க தான் வச்சுக்கிறான். இவ்வளவுதான் முன்னேறினாலும் அவங்களும் அந்த பாரம்பரியத்தை வச்சுக்கிறாங்க. எனக்கு நல்ல ஒரு தீவிரமாய் ஒரு ஆளம்பிட்டேன். வெளியில இருக்கிற ஓவியத்தை பார்த்துட்டு இப்ப இதான் வீட்டுக்குள்ள வரோம். வீட்டுக்குள்ள வரும்போதே விழுக்கவாங்க செய்த வேலையை இப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்னு நான் ஓமண்டோலியே எனக்கு பெரிய இந்த கலை எழுதுல இது இல்லை ரசிப்பேன் எல்லாத்தையும். இல்ல அதான் அண்ணன் வந்து எனக்கு அடிக்கடி சொல்லி கொண்டு நிக்கிறாரு, தம்பி இது வந்து நீங்கள் கேட்டதாலதான் இந்த காணொலி இதுல போடுறேன், விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது என்று அண்ணன் அடிக்கடி சொல்லி கொண்டு நான் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அண்ணன் அப்படி இல்லை, இப்ப கன பேர் வந்து என்ன அங்க இருந்து வந்து வீடுகளை கட்டி அப்படின்ட்டு இது அப்படி இல்லை, இது வந்து உண்மையிலேயே கிராமத்திலே இப்படி ஒன்று இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓ நல்லா இருக்கு. மேல இதெல்லாம் சீமெண்ட் அண்ணா, இது வந்து பலகையில செய்திருக்கிறோம் போறோம் பல சீமெண்ட் மாதிரி இருக்கு. இதுவும் வந்து அந்த அந்த படங்கிறவர் தான் இதுவும் செய்தது.
மரம் மாதிரி இருக்குல்ல சொல்லல அவர் தண்டவாளம் செய்து விட்டார் அந்த கோயில் இல்ல நான் பாக்குறேன் நான் மரம் ஒண்ணா நினைச்சேன் இப்பதான் நான் இப்படி பார்க்கத்தான் சும்மையா இருக்கு அதான் அந்த போட்டோ இதான் இந்த போட்டோ அது என்னோட மூத்த மகள் மகள் இது உங்களோட ஃபேமிலியா என்னுடைய ஃபேமிலி அந்த கண்ணாடி கலெக்ஷன்ஸ் அது இங்கே ஒரு காலம் வாய்ப்பு வரைக்கா எல்லாரும் வரைய கொண்டு கொண்டு அடிக்கலாம் இன்றைக்கு அப்படியே இங்க பொங்கிட்டு இப்போ இந்த அப்படி மரதடி கோயிலுக்கு போனாங்க அதுக்கு போயிட்டு என்னண்ணா இது இது வந்து அந்த ஆப்பிரிக்கன் நாடுகள்ல ஐயா நீங்கள் அடிக்கிறீங்க தானே இப்படியும் மச்சி அடிப்பாங்க அங்க இருந்து கொண்டு வந்து நீங்கள் சொன்னேன் எனக்கு கலை சம்பந்தமா எனக்கு ஆர்வம் கூட உண்டு அது ஒன்று இருக்கு இந்த உள்ளுக்கு இன்னொன்று இருக்கு அது அடிப்பீங்களா இருக்குண்ணா இருக்கு அடிக்குவாரு ஓ அம்மா சரி ஐயோ கலையை ரசிச்சா காணுமே சரி அதுக்கு வடிவங்கள் கிடையாது நல்லா இருக்கு என்ன நீங்க என்ன கலெக்ஷன் பண்ற நீங்களே இல்ல இதுகள் சும்மா இப்ப இங்க யாரும் பிள்ளைகள் வந்தா இதுகள் அவைக்கு விருப்பம் இருக்குமில்லோ அது ஒண்ணு இருந்தா இப்ப உங்களை நீங்களும் அடிக்கிறீங்க அது மய வந்தா யாரும் பாவிக்கலாம் தானே போட்டு வச்சிருக்கோம் கேமரா எல்லாம் பாருங்க எத்தனை கேமராவை வெளியில சும்மா அதான் தேவைதான் அதுக்கு பெரிய பெரிய பயம் ஒன்று இல்ல எங்கட இந்த காலத்துல என்ன அச்சுச்சோ எனக்கு நீங்க இலங்கையில நடக்கிற விஷயங்களை பார்க்கவே மண்டையால போகுதுண்ணா நடக்குதுதான் என்ன செய்யறது இல்ல நாடெல்லாம் இல்ல பிரச்சனை தானே இப்ப இந்த அரசாங்கம் வந்தா போல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஓகே அதுல ஒரு அரசாங்கம் பண்ண மாட்டேன் மக்களுக்கு ஒரு அளவுக்கு முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இது மாதிரி எங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன அங்க ஏர்போர்ட்லயே வந்து மாற்றங்கள் முந்திய மாதிரி ஆக்கிரியல் எல்லாம் பெருசாயிருக்கு இல்லையா சிம்பிளா வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு வேற நாடுல போற மாதிரி பெரிய கெடுபிடிகள் இல்லை முந்தி நான் வந்த காலங்கள்ல இருக்கிறதுக்கும் இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது தெரியுது எங்களுக்கு நீங்க இருக்கும் போது சுவிஸ்ல எவ்வளவு ஆரம்பிச்சீங்க நான் சுவிஸ்ல ஒரு 8 வருஷம் அப்படி இருந்தேன் 8 வருஷம் இருந்தேன் 8 வருஷம் இருந்து உங்களை ரிலேட் பண்ணிட்டாங்க அது எனக்கு சொன்ன காரணம் அதுதான் அண்ணா எப்படி என்றா இப்ப உங்களோட நாட்டுல வந்து நல்ல அரசாங்கம் வந்திருக்குது இப்போ உனக்கு நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்காது உங்க பிரச்சனைண்டா நீ அங்க போய் ஏதாவது ஒரு இது பண்ண முறையீடு அப்படி இப்படி வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னு சொல்றாங்க வெளிப்படையா தெரியுது இப்ப இனியும் நாங்கள் போய் வந்து அவங்களுக்கு வந்து இது செய்யல இங்க எம்பசி இருக்கு யாழ்ப்பாணத்துல இடத்துல இந்த நேரம் மழை பெய்யுது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு சில டூரிஸ்டா வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு சில பேருக்கு விதிவிலக்கு கிழக்கு மாகாணம் அதில் வராங்கள சில பேர் எக்ஸ்ட்ரா பண்றாங்க விதிவிலக்கத்தான் அது லக்கையும் பொறுத்து ஆனா நீங்க இங்க இருக்கணும் வண்டி இருந்திருக்கு நாங்களும் அந்த இடத்துல ஒரு வெளியிட்டு போய் இங்க வந்து இருந்துருப்போம் இந்த பிரச்சனை இது இப்ப இங்க இருந்த வாழ்ந்த காலத்தை விட அங்க வாழ்ந்த காலம் கூடிட்டு நாங்க கிட்டத்தட்ட போய் 40 வருஷத்துக்கு ஆகும் கொஞ்சம் இதுதான் 20 வயதுக்கு முன்ன இங்க இருந்து போயிட்டேன் இப்ப அதை விட காலம் அங்க வாழ்ந்தாச்சு மனுஷ பிள்ளைகள் எல்லாம் அங்க கொஞ்சம் சிக்கெல்லாம் பேச்சு போச்சு இப்ப வந்து போகக்கூடியமா இருக்கு இது இவ்வளவு காலத்துக்கு ஆரோக்கியமா இருந்தா தானே வந்து பயணம் தூரம் தான் பயணம் தூரம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அண்ணாண்ட மேல் இதை காட்ட சொல்லி கேட்டு நான் அண்ணையே 2 3 இதுலயும் ஒரு ஹோல் மாதிரி வச்சிருக்கீங்களா கீழே இது வந்து அப்படியே மேலே ஹோலா வருது இதுல வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா பெயிண்டிங் இது எங்க வாங்கினீங்க இந்த பெயிண்டிங் இது வந்து நான் அங்கண்டு கொண்டு இது அங்கண்டு கொண்டு வந்தேன் சுவிஸ்ல கொண்டு வந்தீங்க ஓ வாவ் இந்த இதுல லைட் கொஞ்சம் பார்த்து வாங்க
ஓ இங்க பாருங்க வந்து எப்படி இருக்குண்டு. ஓ செம்மையா இருக்கு. வா நேரம் தான் காணாது. ஒரு இடங்கள்ல இருந்து பாக்கல இந்த தோட்டங்கள். இதுக்கு மேலேயும் இப்படி இருக்கா பல்கனி? இதுக்கு மேல ஃபுல்லா வாவ் செம்ம வியூவா இருக்கு என்ன. என்ன நல்லா இருக்கு. அங்க பாருங்க அண்ணன் இந்த 2 காவலாளிகள் அங்க நிக்கணும், பார்த்து நிக்கணுவாங்க, வாலாட்டி கொண்டு நிக்கணுவாங்க. எங்க நான் போறோம் என்ன பின்னாடி எனக்கு என்னண்டான அந்த இந்த போன வீடியோ இருக்கு தானே, உண்மையிலேயே அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் அதை குலுக்கி எடுக்கும் போது எனக்கு ஒரு விதத்துல மனசுல ஒரு கவலை மாதிரி வந்து ஒன்று இருந்துச்சு. ஏனென்றா இந்த அதுக்குரிய ஆட்கள் நிக்கணும், அதுல நிக்கணும். எனக்கு ஐயோ பக்கத்துல நிக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆளு கண்டாலும் வரா வருது வேற வேற ஆட்களுக்கு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கவலையாம இருந்துச்சு. அந்த டைம் உண்மைண்ட இது விழுந்துச்சு. எனக்கு சத்தியமா சொன்னேன், எனக்கு அந்த முதல் இவதான் பார்த்து சொன்னேன், அருள் அண்ணா சுவிஸ். எனக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமா, எனக்கு தெரிஞ்சிட்டு மனசுக்குள்ள அண்ணா வந்து இது யாருக்கு ஒரு அளவு கொடுக்க போறார் என்று நினைச்சுட்டு அதை நான் செய்தேன். ஆனா அண்ணா வந்து எனக்கு இருந்த கஷ்டம் வந்து என்னன்னு சொல்ற அந்த கவலையை வந்து அப்படியே அது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத மூமெண்ட். அது அங்க நின்று எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் நின்று ஆக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது அது பெருசா நான் ஒண்ணும் அதுல என்ன பொருள் ஒரு சும்மா இல்ல அது அந்த சரி எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குல்ல, அவைகளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, சில பேருக்கு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருக்கு. அந்த என்ன ரக்கி ரகுனரு தான் ஊரு பண்றது அப்படியான பழமொழி. அது உண்மை உண்மை அது உண்மை அது உண்மை அது உண்மை. ஆனா சும்மா நானும் கடைக்கு தான் வந்தேன். அங்க பொருள்ல இருக்கிற அக்கா தான் சொன்னா வந்து உங்களோட யூடியூப் பார்த்துட்டு ஒரு கடை ஒண்ணு இல்லாவடியில தோன்றிருக்கு, நீ அங்க இருக்க போவேன்னு சொன்னோம். இல்லாவடியில படங்கள் ஏண்டா இல்ல அப்படின்னா தள்ளியோ அவங்க வேற மாறி சொல்லிக்கிற மாதிரியான இல்ல, நீ எனக்கு விசாரிச்சு போவேண்டா. அப்ப வந்தப்ப உங்களோட காட்சி பெரிய சந்தோஷம் மாதிரி இருந்தது. இல்ல எனக்கு உண்மையிலே எனக்கு அவ்வளவு எனக்கு சந்தோஷம், மனசுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியாகவும் அவ்வளவு ஒரு ரிலாக்ஸாகவும் எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் வரைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒன்று நடக்குது, என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை. இல்ல ஒவ்வொரு ஆக்களோட இப்படி இதெல்லாம் சந்திக்கிறேன் தானே வந்து அமைஞ்சு கொண்டு இன்னைக்கு எங்களுக்கு அமைஞ்ச மாதிரி. இல்ல இல்ல இப்ப எங்களுக்கு அந்த குழுக்கள் விஷயத்துல அது அப்படியே அமைஞ்சிட்டு என்ன அந்த வீடியோல அப்படி அந்த என்னன்னு சொல்றது 4 பேர் குழந்தை பிள்ளைல விட்டு எடுக்கிறோம். உங்களோட பேர் அதுக்குள்ள வரணும் வந்து அப்படி அது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இந்த காணொலியில் இதையும் சொல்லிக் கொள்ளணும்னா, சுவிஸ்ல இருந்து ஒரு அண்ணா நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாசம் பெருமாக்கு நான் நினைக்கிறேன் இல்ல 2 மாசம் பேர் ஜனவரி எப்படி வரும்னு நினைக்கிறேன். வீடு கட்டிட்டு இந்த குடிபுறவுகளுக்கு கூப்பிட்டாரு. எங்களுக்கு வந்து சில அந்த நினைக்கும் ஹாஸ்பிட்டலே எங்களுக்கு போக முடியாம போயிட்டு, அண்ணா தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க வரையிலேண்டு போய் பைவருக்கு கூப்பிட்டு வந்து அப்படி இல்லை. எனக்கு வந்து இந்த இடத்தால அடிக்கடி போகும்போது இந்த வீடு வந்து எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு இதா கொடுக்கும் எனக்கு. ஏனண்டா எப்படிடா இந்த வீடு யாரா இப்படி கட்டினதுண்டு. அப்போ இன்றைக்கு அண்ணா எனக்கு அங்க வந்து சொல்லும் போது, தம்பி நான் இந்த வீட்டுல இருக்கிறேங்க, இந்த ரோட்ல மேல அந்த இது விவசாய படம் அது உங்களோட வீடு எங்கட வீடு உண்மை எனக்கு பெரிய சந்தோஷமா உங்களை நினைக்க எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, பொறாமையமா இருக்கு எனக்கு. ஏன்னா அப்படி நீங்க வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ரசிக்க கூடிய மாதிரியாக வந்து ஒரு உங்களோட அந்த நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அந்த பழைய பண்பாட்டையும் எங்களோட கிராமியம் சார்ந்த அந்த இதுகளை வந்து அப்படியே இதுல கொண்டு வந்தது வந்து
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால எழக்கூடியது. மற்ற நான் வந்து இந்த வீடு இப்படி இதென்னு பண்ண யோசனை எனக்கு இருக்கு. எல்லாரும் இங்கே வந்தா அண்ணன் நான் எல்லாம் வந்தா தங்குறதுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை என்றால் சின்னதான் இதுன்றது. இப்போ இந்த ஒண்டை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் கொண்டு வேறு கடை பிள்ளை நிலையம் கண்ணி இதுக்குள்ள கொஞ்சம் பேர் போய் அவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டு அவையும் விட்டு போடணும் நம்பி அவையும் எனக்கு என்ன விட்டா இவ என்னென்று செய்வேன் போயிட்டோம். நிறைய பேர் இதுல நம்பிக்கை துரோகங்களும் செய்தினோம். இந்த வீடு கட்டுறதுக்கு உதவி செய்தாக்கள்லயே நிறைய பேர் வந்து இதுகளுக்கு பக்கத்துல எரிச்சல் பொறாமைன்றதுங்கிற ஆகல நான் ரொம்பவே இருக்கிறது இந்த வீடு மூலம் தான் புரிஞ்சு கொண்டு அப்படி நடந்திருக்கு. எத்தனை பேர் இதன்னும் கதைப்பினோம் இவரே வந்து அங்க வீடு கட்டின பேர் இவரே இதெல்லாம் செய்யணும் கொள்ளணும்னு கதைக்கிறாக்களும் இருக்கணும். ஆனா எனக்கு தெரியாதாக்கள் கூடுதல நல்லா அமைஞ்சிருக்கு இந்த இதுகளெல்லாம் செய்திருக்கீங்கன்னு தான் நம்ம வாழ்த்தினோம். அந்த மனம் பொறுக்கமாக கூடாதாக இருக்கணும். அது உண்மைதானே. அது வளம் அது 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 கூட வெளியாக்கள் கிடையாது. அது ஏதாவது சொன்னா நான் தான் சொல்றேன் சிரிச்சு போட்டு போயிடுறது. அதுக்கெல்லாம் திரும்ப பதில் சொல்லி கொண்டு நேரம் இல்லை எங்களுக்கு. நீ என்ன கதைச்சாலும் அது உண்மை இயலாம என்னால முடியாது. கிளம்பினேங்கோ கெட்டது கிளம்பினேங்கோ நான் இப்படித்தான் போக முடியும். ஒரு என்ன செய்யறது என்னத்தை செய்யறது இப்படியான ஆக்களுக்கு. ஓகே எதிர இந்த நாய்க்குடின்ற பிரேம் இருக்கு. அந்த நாய் வந்து இங்க நிக்குது. வெளியிலேயே உள்ளுக்கு இதுல இருக்கு. இந்த சிவரோடைய இங்க காட்டுங்க. கவனம் பார்த்து தேமாய் நாய் ஒன்று நிக்குது. நான் இந்த நாய் வந்து இந்த நாய் படம் வந்து அங்க வச்சிருந்தேன் நான் சுவிஸ்ல. சுவிஸ்ல அப்ப இங்க வரைக்கும் கொண்டு வந்தேன் நான். இங்க ஒழுவோம். ரைட் ரைட் ரைட். அப்படியே அந்த டால்பினை பாருங்க பாயக்குள்ள ஏது இந்த கேமராவுல. அந்த டால்பின் மீன் வந்து அப்படியே செம்மையா இருக்குண்ணே. சரி ஓகே அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியான ஒரு இயற்கையாக வந்து இந்த அமைப்பை நீங்க இப்படி வச்சிருக்கிறீங்க. இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்கு. வேற என்ன இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம். அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருக்கா? ஐயோ கண்டிப்பா. இவர் வந்து இவருக்கு எனக்கும் ஒரு உறவு உண்டு. இவரும் சுவிஸ் இருக்கிற நானும் இருந்தது. இவருடைய அந்த கேஸ் அச்ச பண்ணாதிலே இவர் இங்க வந்து ஒரு நல்ல எல்லா சாமானும் பண்ணக்கூடிய மாதிரி கடை போட்டிருக்கார். நிலாவில் அடிக்கு பக்கத்துல கடையை விளம்பரம் இல்லை. நான் போன வச்சு பார்த்தேன் வந்து கடை சின்னம் தான். நான் கேட்கிற சாமான் முழுக்க தந்தவை. நன்றி. எனக்கு அதுல அந்த கடையில போனா எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மேலும் உங்களோட ஸ்தாபனம் நன்றி 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 மனசார வாழ்த்துறோம். புதுவரிய நாள் நன்றி. ரொம்ப 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 நன்றி. உங்களோட குடும்பத்தார் அங்க வெளிநாட்டுலாம் இருக்கணும், சுவிஸ்லாம் இருக்கணும் இல்லை. இங்க இருந்தாலும் இந்த நாட்டுல சந்தோஷமா இந்த நாடு பொண்ணான நாடு. இந்த ஊர் முதல்ல அதை விட இது என்ன செய்தாலும் நீங்கள் முன்னேறணும் வந்து என்னுடைய மனசாரும் என்னுடைய குடும்பத்தார்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா, இப்ப இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்றேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா.